ரொம்ப பழமையான கோயில் இது. எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, சுமார் 1000 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கோயில். எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் இது புலியூர் கோட்டத்தை சேர்ந்தவன். இது திருவள்ளூரில் இது ஈக்காடு கோட்டம். அந்த முதலியார் கோட்டத்துங்களில் 24 கோட்டம் உண்டு. அதில் முதல் கோட்டம் புலியூர் கோட்டம், ரெண்டாவது கோட்டம் ஈக்காடு கோட்டம். ஈக்காடு கோட்டத்தில் இந்த கோட்டத்தில் 56 கிராமம் இருக்குது. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் முதலியார் இருக்கிற இடம் 56 இடம் இருக்குது. அதில் முதல் இடம் புலியூர், ரெண்டாவது இடம் ஈக்காடு கோட்டம். அங்கே சபையில் அந்த காலத்தில் எல்லாம் பெரியவாள்லாம் ஏதாவது ஒரு சொந்தத்தில் பந்தத்தில் விசேஷம் நடந்ததுன்னா தாம்பூலம் கொடுக்கணுன்னா கூட கோட்டத்தார் இருக்கிறாங்களான்னு சொல்லி தான் கேட்பாங்களாம். கோட்டத்தார்னாக்கா முதல் கோட்டத்திலேயோ முதல் வெத்தலைப்பாக்கு, அடுத்து ரெண்டாவது கோட்டத்துக்கு ரெண்டாவது வெத்தலைப்பாக்கு. அப்படி கோட்டத்தார் யாரும் வரல, ஒரு சின்ன குழந்தை வந்திருந்தான்னா கூட அவனை முதல்ல அந்த குழந்தைக்கு தாம்பூலம் கொடுத்துட்டு தான் மற்ற பெரியவாளுக்கு கொடுப்பாளாம். அந்த மாதிரி சம்பிரதாயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. இது நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, மாங்காடு கோயிலும் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலும் சமகாலத்து கோயிலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மாங்காடு கோயிலில் மூலஸ்தானத்துக்கு நேராக ஒரு சதுர வாயில் இருக்கும் சூரியன் பிரவேசிக்கிறதுக்கு. அதே மாதிரி கிழக்கு பக்கத்தில் மூலவருக்கு நேராக இங்கே ஒரு சதுர வாயில் இருக்குது. அந்த சதுர வாயில் யாரும் பார்க்க மாட்டா சாதாரணமாக சிவனை. ஒரு முறை இங்கே யாரோ ஒரு வெளியூர்காரன் அந்த கோயில் பூட்டியிருக்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த சந்து வழியாக பார்க்கறச்சு ஆனாக்கா அவனுக்கு உடனே அலறி அடித்து கீழே விழுந்துட்டானா. என்னடானாக்கா உள்ள நெருப்பு ஜுவாலை அப்படியே எரியுது அப்படின்னா, அது எனக்கு செவி வழியாக வந்த விஷயம் அது. இந்த திருக்கோயிலை பற்றிய முழு விவரங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய கோ டெம்பிள் யூடியூப் சேனலில் பாருங்கள்.